குலதெய்வ வழிபாட்டின் அவசியம் என்ன? இந்த பதிவில் தெரிந்து கொள்வோம். குலதெய்வம் என்பது நம் குலத்துடன் சம்பந்தப்பட்டதாகும். எந்த ஒரு செயலை தொடங்குவதற்கு முன்னாலும் உங்கள் குலதெய்வத்தை வழிபடுவதற்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். குலதெய்வம் என்பது உங்கள் குடும்ப தெய்வம். முருகர், விநாயகர், மகாலட்சுமி என பல தெய்வங்கள் இருந்தாலும் அவர்கள் எல்லாம் இஷ்ட தெய்வங்களாகும். குலதெய்வம் என்பது நம் குலத்துடன் சம்பந்தப்பட்டதாகும். வருடத்திற்கு ஒரு முறையாவது குலதெய்வம் கோயிலுக்கு சென்று வழிபடுங்கள். குலதெய்வத்தை தரிசனம் செய்து சிறப்பாக வாழுங்கள். குலதெய்வம் நம் இந்து மதத்தில் வழிபாட்டு தெய்வமாகும். குலதெய்வம் பெரும்பாலும் ஒன்று அல்லது பல குடும்பங்கள், குலம், வம்சம், கோத்திரம் ஆகியவற்றில் பகிர்ந்து கொள்ளப்படுகிறது. இது இஷ்ட தெய்வம் மற்றும் கிராம காவல் தெய்வம் ஆகியவற்றிலிருந்து வேறுபட்டது. குலதெய்வத்தின் அனுக்கிரகம் இல்லையென்றால் எத்தனை கோவிலுக்கு சென்று வந்தாலும் பலன் கிடைக்காது என்பது நம்பிக்கை. குலதெய்வம் கோயிலுக்கு செல்வதற்கு திட்டமிட்டதும் பூஜைக்கு தேவையான பொருட்களை வாங்குவோம். அது மட்டும் இல்லாமல் வீட்டிலிருந்து ஒரு சில பொருட்களை நீங்கள் கண்டிப்பாக எடுத்துச் செல்ல வேண்டும். இந்த பொருட்கள் நீங்கள் எடுத்து வருவீர்கள் என குலதெய்வமும் காத்துக் கொண்டிருக்குமாம். மன நிறைவோடும் புன்னகையோடும் குலதெய்வம் உங்களை வரவேற்க என்னென்ன பொருட்களை எடுத்து செல்ல வேண்டும் பார்ப்போம். கையால் சமைத்த உணவை கட்டுச்சோறாக எடுத்து செல்வார்கள். அப்படி எடுத்துச் செல்லும் உணவை குலதெய்வத்திற்கு படைப்பார்கள். அவ்வாறு போடப்படும் படையலை குலதெய்வம் வேறு ஜீவராசிகள் வடிவில் வந்து சாப்பிடும் என்பது நம் முன்னோர்களின் நம்பிக்கையாக இருந்து வருகிறது. நம் குல தெய்வமே நம்மையும் நம் குலத்தையும் காப்பாற்றும் என்பது நம் முன்னோர்களின் நம்பிக்கை. மறவாமல் குலதெய்வத்தை வணங்கிடுங்கள். அவரின் ஆசியை பெறுங்கள்.